ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் கொஷின், divide rupees 2602 between A and B so that the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years, compound interest being at 4% per annum. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்குமெனில் ரூபாய் 2602இல் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. ஏயோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6, பியோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8, 2602 கேட்டு கொடுத்துட்டு ஏ மற்றும் பியோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை. ஃபார்முலா P of 1 plus R by 100 whole power n equal to P of 1 plus R by 100 whole power n. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6, பியோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8. ஓகே, இப்போ P of 1 plus 4 by 100 whole power 6 equal to P of 1 plus 4 by 100 whole power 8. நம்ம இப்போ இதை வந்து அப்படியே சால்வ் பண்ணலாம். 1 4 is 4, 25. இங்கேயும் 1 4 is 4, 25 4s are 100. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா P of 26 by 25ன்னு வரும். whole power 6 equal to P of 26 by 25 whole power 8ன்னு வரும். இப்போ நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாமா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா P equal to 26 by 25 whole power 2ன்னு இருக்கும். P of 26 by 25 whole power 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு பிரின்சிபல் தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வருடங்களில் கிடைக்கும் தொகை பிக்கு வந்துட்டு 8 வருடங்களில் கிடைக்கிற தொகையும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு போவோம். ஓகேங்களா? இப்போ பிக்கு பதிலாக 1300 ஏ ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1300ஐயும் 252ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? P equal to P of 26 by 25 power 2. ஓகேங்களா? power 2. இப்போ வந்து ஏக்கு வந்து 1300 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு பியோட இதுக்கு வந்துட்டு 1252 ஓகேங்களா? இன்ட்டு 26 by 25 இன்ட்டு 26 by 25. பவரில் 2 இருக்கிறனால ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து பாருங்களேன், யூனிட் டிஜிட் பாருங்களேன், 2 இருக்குது. ஸோ நமக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது இது வந்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணும், 25 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏவை வந்து விட்டுருவோம். அடுத்து ஆப்ஷன் பிக்கு போவோம். ஆப்ஷன் பி என்ன? 1452 ஈக்குவல் டு 1150 இன்ட்டு 26 by 25
இன்ட்டு 26/25 இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 2 3 230 15 4 5 சார் 6 5 சார் 30. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, 5 டேபிளால் கேன்சல் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பியையும் வந்துட்டு விட்டுருவோம். அடுத்த ஆப்ஷன் சி போவோம். ஆப்ஷன் சி 1302 ஈக்குவல் டு பி ஆஃப் பி என்ன 1300 into 26/25 into 26/25. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? 5 2 6 0 1 5 4 5 சார் 25 5 சார் 25 பேலன்ஸ் 1 2 5 சார் 10 52 இருக்குது. 25ஆல் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆப்ஷன் சியையும் விட்டுருவோம். அடுத்த ஆப்ஷன் டி போவோம். ஆப்ஷன் டி 1352 1250. இது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். 1352 ஈக்குவல் டு 1250 into 26/25 into 26/25. Okay, 5 2 5 0 50 125 2. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2 into 26 into 26 இருக்குமா? 26ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 676. 676 into 2 பண்ணோம்னா 2 5 13. ரெண்டு ஈக்குவலாக வருதா? அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Find the simple interest on rupees 68,000 at 16.2/3% per annum for 9 months. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பிஎன்ஆர் பை 100. ஓகேயா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 9 months கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 12. 12 வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா பர் இயருக்கு வந்து 12 months. ஸோ வந்து டினாமினேட்டரில் 9/12 போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 3/4ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்த நம்பருக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16.2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிப்போம். 16/2/3. 16 into 3 48. 48 plus 2 50. 50/3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி என்ன கொடுத்துருக்காங்க? 68,000 into 50 into 3 divided by 4 into 3 into ஃபார்முலாவில் 100 இருந்ததா? அதை நம்ம போட்டுப்போம். 3 3 கேன்சல். 50ல் 100 2 times. 2வையும் 68,000ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 3 4 0 0. 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 8 times பேலன்ஸ் 2 5 times 0. ஆன்சர் 8,500. ஆப்ஷன் ஏ. Okay friends, thank you.